வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு டிவியை ஒரு இப்போதைய ஸ்மார்ட் டிவியாக மாற்றி காண்பிக்க போகிறேன். எங்கிட்ட இருக்கிறது பேனசோனிக்கோட ஒரு பழைய டிவி. இது வாங்கி ஒரு 15 வருஷம் கிட்ட ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கூகுள் டிவியோ ஆண்ட்ராய்ட் டிவியோ இல்லை. அந்த காலத்தில் அவங்களோட ஒரு ப்ரொப்ரைட்டரி யூஐ போட்டிருந்தாங்க. இப்போ ரொம்பவே அது லேக் ஆகுது, வருஷம் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த டிவியை இப்போ புதுப்பிச்சு ஒரு புதிய ஸ்மார்ட் டிவியாக எப்படி ஆக்கலாம், அதுக்காக என்கிட்ட இருக்கிறது இந்த புத்தம்புது Xiaomi TV Stick 4K. இதை வச்சு நான் இதை ஒரு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு புது டிவியாக. ஸோ அதை பற்றி நம்ம இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த புதிய 4K டிவி ஸ்டிக்கில் வருது, இதை நீங்கள் வாங்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 1080p ஸ்டிக் இருக்குது. உங்கள் டிவிக்கு அது செட் ஆகுமா? அதெல்லாம் பற்றி இந்த பதிவு நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Xiaomi TV Stick வருது. பாக்ஸில் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ், சோனி, Z5 இந்த மாதிரி ஆப்ஸுக்கான சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவி இது டால்பி விஷன் அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ சரி, பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னலாம் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். உள்ளே இதை ரிமோட். இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா அவங்களோட Xiaomi டிவியில் இருக்கக்கூடிய ரிமோட், அதே ரிமோட் தான் இதில் தந்திருக்காங்க. ஸோ சிமிலரான ஒரு ரிமோட் இது. ப்ளூடூத் ரிமோட் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் மேலே இருக்குது. அது கீழே கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நேவிகேஷன் ரிங் இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மேலே கீழே போகிறதுக்கான நேவிகேஷன் ரிங் இது. அப்புறம் பேட்ச்வால் யூஐ டாகிள் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு யூஐலேருந்து பேட்ச்வால் யூஐக்கு எளிதாக போகிறதுக்கான டாகிள் பட்டன் இது. பேக் பட்டன், ஹோம் பட்டன். அப்புறம் ஹாட் கீஸ் தந்திருக்காங்க. ஒன் டச் ஹாட் கீஸ், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ் மற்றும் ஆப்ஸுக்கு போகிறதுக்கான ஒன் டச் கீஸ் தந்திருக்காங்க. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கீழே இருக்குது. ஸோ இது Xiaomi TV ஸ்டிக் இது. டூவல் டோன் ஃபினிஷில் தந்திருக்காங்க. மேட் மற்றும் கிளாசி ஃபினிஷில் வருது. HDMI ஸ்டிக் இது. ஸோ டிவியோட HDMI போர்ட்டில் பொருத்திக்கலாம். மைக்ரோ USB போர்ட் ஒன்று தந்திருக்காங்க, இதை பவர் ஆன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு HDMI எக்ஸ்டெண்டர் கேபிள் தந்திருக்காங்க. HDMI போர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேபிள் பொருத்தி அதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் அடாப்டரும் இருக்குது. இப்போ இந்த கேபிள்ஸ் ரெண்டையும் இந்த Fire TV ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். சில டிவியில் அந்த டிவியோட USB-A போர்ட்லேருந்து நீங்கள் பவரை டெரைவ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கு. சிலதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் தேவை இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பவர் அடாப்டர் உங்களுக்கு தந்திருக்காங்க. செட்டப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வைஃபை தேவை, அப்போ தான் இந்த ஸ்மார்ட் டிவி ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் வீட்டு வைஃபை கூட எளிதாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட்லாம் வருது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா எளிதாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவிக்கு. குரோம்காஸ்ட் பில்டின் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட் இருந்தது, சிஸ்டம் அப்டேட் இருந்தது. ஸோ ஒரு 700 MB அப்டேட் இருந்தது. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டிவியை செட் பண்ணுவீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்குறது ஹோம் ஸ்க்ரீனில் ஆண்ட்ராய்டு டிவி யூஐ இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே ரெக்கமெண்டேஷன், நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், அதெல்லாம் உங்களுக்கு இதில் தெரியுது. அதை நீங்கள் கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வேண்டாததை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணலாம் அந்த காலத்தை. அப்புறம் இது ஆண்ட்ராய்டு 11 பவர் ஆகக்கூடிய ஒரு டிவி ஸ்டிக் இது. இப்போது சில பேருக்கு முக்கியமான ஒரு டவுட் இருக்கும். அதாவது எங்கிட்ட 4K டிவி இல்லை. இப்போ இந்த 4K டிவி ஸ்டிக்கு போட்டால் அந்த 4K கண்டென்ட் இந்த டிவியில் தெரியுமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் இப்போ ஒரு ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 4K கண்டென்ட் நான் 4K டிவியில் பார்க்கணுன்னா அந்த டிவி HDCP வெர்ஷன் 2.2 சப்போர்ட் இருக்கணும் அந்த HDMIக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த 4K கண்டென்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிவியில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முந்தின டிவியில் இந்த ப்ரோட்டோக்கால் இருக்காது. ஸோ அதுக்கு முந்தின டிவிகளில் இது 4K ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் டிவி கூட உங்களுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு 4K கண்டென்ட் இந்த ஸ்டிக் மூலமாக பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு 1080p உங்கள் டிவியோட ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ என்னோட டிவியில் அது சப்போர்ட் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 1080pயில் தான் கண்டென்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் டால்பி விஷன் மற்ற அட்மாஸ் எல்லாமே உங்கள் டிவி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு மேஜிக் டிவி ஸ்டிக் இல்லை. போட்ட உடனே எல்லாமே டிவியை கன்வெர்ட் பண்ணதுக்கு உங்கள் டிவி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச்வால் யூஐன்னு ஒன்று தந்திருக்கான்னு சொன்னிருந்தேன் இல்லையா? ஸோ இது Xiaomiயோட ஓன் யூஐ. ஸோ அதுக்கான ஒரு டாகிள் பட்டன் தந்திருக்காங்க. அதுலேருந்து எளிதாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் இந்த பேட்ச்வால் யூஐயை. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்து பேட்ச்வால் யூஐக்கு போகிறதும் அதுலேருந்து திரும்ப ஆண்ட்ராய்ட் டிவி வரதும் ரொம்பவே ஈஸி. ஸோ அதுக்கான ஒரு டாகிள் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பேட்ச்வால் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ பல
ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து கண்டென்ட்டை புல் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து காண்பிக்குது. ஸோ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே போகலாம், பல பல கண்டென்ட்லாம் இருக்குது. யூனிவர்சல் சர்ச் இருக்குது. கண்டென்ட் டிஸ்கவரி வந்து ரொம்பவே ஈஸி இதில். ஸோ ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. லைவ் டிவி, அதாவது ஸ்ட்ரீம் பண்ணி ஓடக்கூடிய லைவ் டிவியை வந்து இதுலேருந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்னும் தனி ஒரு டேபே இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் மூவி பை ஜானர், இந்தியா டாப் 10 டுடே, அப்புறம் டாப் ரெக்கமெண்டேஷன், மூவிஸ் பை ஆக்டர். ஸோ அதெல்லாம் வந்து எளிதாக நீங்கள் கண்டென்ட்டை அக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஐஎம்டிவி ரேட்டிங்கும் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் வந்து டிவி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளாட்ஃபார்ம் இது வந்து கண்டென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் அந்தந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும், அதாவது ப்ரைம் வீடியோவில் உள்ள கண்டென்ட்னா அதுக்கான ப்ரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் மனசில் வச்சுங்க. பட் கண்டென்ட் டிஸ்கவர் பண்ணது ரொம்பவே எளிது இந்த பேட்ச்வால் யூஐயில். ஸோ பேட்ச்வால் யூஐ ப்ளஸ் ஆண்ட்ராய்டு யூஐ, டிவி யூஐ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2GB ரேம் இருக்குது, 8GB ஸ்டோரேஜ் இருக்குது. பட் 5GB தான் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து பல ஆப்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பட் மனசில் வச்சுங்க, 5GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணிட்டீங்களானும் அப்புறம் லேக் ஆகும். பார்த்து அதுக்கு தக்கன தேவையான ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் வந்து விளாடலாம். சில இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வேணும். பட் பல கேம்ஸ் வந்து நீங்கள் இந்த ரிமோட் ஸ்டிக் வச்சு விளையாடலாம். ஸோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கேம்லாம் வந்து பரவாயில்லாமல் நல்லாவே விளையாடுது. ஸோ இதான் வந்து இந்த Xiaomi TV Stick 4K. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் டிவி வந்து இந்த HDCP வெர்ஷன் 2.2 சப்போர்ட் இருக்குமா பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் டிவியில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை வாங்க. இல்லாட்டி அதெல்லாம் எனக்கு இல்லை, என்னோடது ரொம்பவே பழைய டிவி, அதெல்லாம் சப்போர்ட்லாம் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷியோமியோட இந்த 1080p இதுக்கு முந்தினே வந்த டிவி ஸ்டிக்கே நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இதான் வந்து ஷியோமியோட இந்த டிவி ஸ்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களது விடைபெறுது ரேஷ்மா தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.